எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஆப்சிந்தூர்ல இந்தியா ஏன் ஜெயிச்சது, பாகிஸ்தான் ஏன் தோத்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, பாகிஸ்தான் தன்னோட திறமைய ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருச்சு. தன்னிடம் இருக்கும் ஆயுதங்களின் பலத்தால் அதிக நம்பிக்கையில் ஓவர் கான்பிடன்ஸ் காரணமாக இந்தியா மீது ஒரு பஹல்காம் தாக்குதலை தீவிரவாதிகளை வச்சு நடத்திருச்சு. அதனோட விளைவா இந்தியா சரியான திட்டமிடலும் சரியான போர் பயிற்சியினாலும் இந்தியா தாக்குதல் சரியாக நடத்தி அதை வெற்றி பெற்றது. யார் ஒருத்தர் தன்னோட திறமையை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு நாட்டு மேலேயோ அல்லது ஒரு சாதாரண எந்த ஒரு விஷயத்திலையுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னோட திறமையை ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. தன்னோட திறமை எந்த அளவு வளர்த்து வச்சிருக்கோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அண்டர் எஸ்டிமேட், ஓவர் எஸ்டிமேட். ஓவர் எஸ்டிமேட்ங்கிறது அண்டர் எஸ்டிமேட்டும் கூடாது, ஓவர் எஸ்டிமேட்டும் கூடாது. ஓவர் எஸ்டிமேட் காரணமா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏற்படும். அதனால அவங்க மிக அதிகமான தவறுகளை செய்வாங்க, லாசஸ் ஏற்படும். அதனால அவங்க தோல்வியை சந்திப்பாங்க. அதே மாதிரி தன்னோட திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கீழே இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் எந்த முயற்சியும் செய்யாமையும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயலையும் சரியா யோசிச்சு திட்டமிட்டு செய்யணும். அதைத்தான் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்ல செஞ்சது. அதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவும் முக்கியம். ஒரு செயலை எப்ப செய்யணும், சரியான நேரம் பார்த்து செய்வதற்குரிய செல்ஃப் கண்ட்ரோல், சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது இந்திய ராணுவத்திடம் மிகவும் சிறந்த முறையில் இருக்குது. பல நாடுகள் இந்தியாவினுடைய இந்த போருக்கு பின்னாடி இந்தியாவை பார்க்குற கண்ணோட்டம் மாறி இருக்கு. அதுவே ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை பார்க்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்தது. இப்போ தன்னோட இந்தியாவுடைய திறமை வெளியுலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சந்திரன்ல சந்திராயன் விண்கலம் எல்லாம் இறக்கியிருக்கோம். நிறைய சேட்டலைட்ஸ் விண்வெளியில இறக்கியிருக்கோம். டெக்னிக்கலா இந்தியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா ஆகி வந்துட்டு இருக்கு. நிறைய படித்த இளைஞர்கள் வாழ்வில் குக்கேஸ் மாதிரி ஒரு செஸ் சாம்பியன் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துல கிரிக்கெட்ல இந்தியா டாப்ல இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்தியா முன்னணியில போய்கிட்டே இருக்கு. தொழில்துறையிலும் இன்னைக்கு ரஃபேல் விமானம் இன்னைக்கு இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு டாடா கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல ஏற்பட்ட வெற்றியும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் இதா வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். தொழில்துறையில புதிய புரட்சிகள் இதன் மூலமா ஏற்படும். பகல்காம்ல அந்த இடங்கள்ல நடந்த தாக்குதலுக்கு உள்ளூர்ல இருந்த சில தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பேரும் காரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அவங்களையும் யூடியூபர்ல இருந்து சில பேரை இந்தியா அரசாங்கம் ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தே போர்களில் இந்த உளவு வேலைகள் உள்ளுக்குள்ள இருக்கிற நாட்டிலேயே இருக்கிறவங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு உளவு வேலைகள் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியா ஆரம்பத்துல ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு அடிமைத்தனமா போச்சு. அதே வேலையை மீண்டும் ஜனங்க செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா நாட்டுல அவங்க தலைமுறையும் இங்க இருக்கு அப்படிங்கறத அவங்க மனசுல வச்சுக்கணும். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க தலைமுறையும் அதுல பாதிக்கப்படும் அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க உள்ள வர வரைக்கும் தான் அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களும் மற்றவங்களும் ஒண்ணுதான். ஸோ மற்றவங்க வெளிநாட்டுகளுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தேவையில்லாம அந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வெளியில ஓவரா போகாம ஜனங்க பார்த்துக்கணும். தெரிஞ்சும் நடக்கக்கூடாது, தெரியாமையும் நடக்கக்கூடாது. ஓரளவுக்கு பத்திரிகையில் வர செய்தி இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது ஆர்மி சம்மந்தப்பட்டவங்க காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிக்குவாங்க. நம்ம பொதுவாக இருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக அந்த மாதிரி ஆர்மி விஷயங்களை யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் சிந்தூரில் நம்ம எவ்வளவோ சாதனைகளை இந்தியா பண்ணிச்சு.
உலக நாடுகள் ஆச்சரியப்பட்டு வாய் பிளக்கிற அளவுக்கு வந்து ப்ரிசிஷனா ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்படாம கரெக்டான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த அளவுக்கு வந்து பண்ணதுக்கு ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த சில திறமைகள் இருக்கு. இந்த திறமைகள் வந்து இப்போ இந்தியா கிட்ட வந்திருக்கு. பொருளாதாரத்திலையும் வந்து இந்தியா வந்து ஒரு 4ஆம் நிலை. ஜப்பானை விட ஜப்பான் இதுவரைக்கும் பொருளாதார உயர்ந்த நிலையில் இருந்தது நம்ம நாட்டை விட. இப்போ அதை விட ஒரு ஸ்டெப் வந்து மேலே வந்திருக்கு. பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி தீவிரவாதங்கள் வந்து முன்கூட்டியே வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து இன்னும் தடுத்திருந்தா இந்த அளவுக்கு நம்ம போயிருக்க வேண்டியதில்லை. வீரர்கள் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து பார்க்குறாங்க. எப்போதும் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக இருந்து நாட்டை காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானை வெற்று அந்த தீவிரவாதிகளை அழிக்கணும். இன்னும் வந்து இந்த போராட்டத்தை இதை வந்து நடத்தினவங்களாம் 3 பேர் 4 பேர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்திய அரசாங்கம் ராணுவமும் அழிக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.